தான் சொன்னேன். இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்போ வந்து அவரு டைரக்டர் வசந்தபாலன் சொன்னாரு, டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்பவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குல்ல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னு. அப்படிதான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு லேடி பண்ணணும்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோபி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதான் என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட். நம்மள நடுவில் மாட்டிக்கிட்டோம். நானும் வசந்தபாலன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில் நம்மள உட்காந்துருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கிளாமர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த இது வந்து எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம் அனுப்பிச்ச உடனே சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வந்து வசந்தபாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு, எந்த அளவு ஒரு போல்டான லேடி, இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு சேலஞ்சான ஒரு உலகத்துல எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கையில ஒரு கட்டமா அவங்க வந்து இப்போ தயாரிப்பாளரா, இயக்குனரா இந்த படத்தை பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோல நீங்க குட்டி பாப்பாவா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தீங்கம்மா. அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும், அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா. அந்த குழந்தைய பார்க்கும்போது என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகா ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 2-3 வயசுல. அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க சினிமா ஜேர்னில பல விஷயங்களை பார்த்துருக்காங்க, பல சக்ஸஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பார்க்கும்போதே இந்த சினிமா நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றதா இவங்க இப்போ இந்த டைரக்டர் லெவலில் வந்துருக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அதுவும் அடுத்த கட்டமா இந்த படத்துல வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும், இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்க, இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்கம்மா, மாட்ட போறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது, பெரிய பட்ஜெட்ல நிறைய ஃபாரின் லொகேஷன்ஸ்ல நிறைய ஆர்டிஸ்ட் கூட்டு போய் பண்றதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்ல பெரிய செலவுல பொருட்செலவுல ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்காரு, கண்டிப்பா இந்த படத்துக்கான பிசினஸ்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிளஸ் ஸ்ரீனிக் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிசினஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி, கண்டிப்பா இதை வந்து வணிக ரீதியில வெற்றி படமா மாத்துவாங்க நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பொருட்செலவு எடுக்கும்போது அது வணிக ரீதியில வெற்றி அடையணும். மிக முக்கியமா ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில வந்தா நல்லா இருக்கும். என்னன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துல 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராம ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீம் வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற, ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமா இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல தேதியில வந்தா இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன். இந்த சேம் டைம் வசந்தபாலன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். தமிழ் சினிமால ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குநர்கள் கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கிறதுலேயே நிறைய இயக்குநர்கள் வரலாம். அம்பிகா மேம் நினைச்சா ஒரு படம் எடுக்கலாம், ஷக்கிலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம். இந்த மாதிரி இப்போ இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு பெண் இயக்குனர் ஒரு அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிற பல பேர் பெண் இயக்குனராக மாற முடியும். கதைகள் அவங்க கிட்ட அவ்வளவு இருக்கு. வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு என்னன்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸா ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டில
ஒரு பேலன்ஸ்டா ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் படும்போது நம்ம வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் எதிர்பார்க்கிறேன் நான். அந்த அந்த வரிசையில இப்போ மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மிஸ்ஸஸ் இங்க பாக்குறேன், மிஸ்டர் இங்க காணோம். அதையும் நீங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டர்ல என்னடா மிஸ்டரை காணும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்லா அழகா பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாங்க. அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் சிவா சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையா எனர்ஜிக்கா நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்துக்கே. ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் அந்த ஒரு எனர்ஜியாகவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு இந்த குழுவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக வனிதம் மேம் நடிக்க வந்ததுலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ங்கிறது நிஜமாவே ரொம்ப பெருசு. நான் தொடர்ந்து அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள் அது ரொம்ப பெருசு. அந்த ஸ்ட்ரகிளை ஒரு உமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுறத பார்க்குறப்ப ரொம்ப அவங்களுடைய ஹேர்டில்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளா விமர்சனக்குரிய பொருளா தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் உமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஜென்டரா ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறைய கண்டுபிடிக்கிறோம். அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம், பண்பாடை வைக்கிறோம், எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வனிதா அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு. ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து 10,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம், அதை பெருமையா நினைக்கிற சமூகத்துல இருந்து ஒரு பெண் ஒன்று செய்யறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளா மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டா எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் டைரக்டரா இருக்கிறோனோ இல்லையோ ஒரு விமனா அவங்க செய்யற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் விரும்பினேன். ஒரு ஆணா ஒரு கலைஞனா நான் விரும்பினேன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து இங்க விமனுக்கான குரல்ல உயர்த்துறது விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கணவனே விமன் சப்போர்ட் பண்ற சமூகத்துல நம்ம இல்லை. விமன்னா எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள், விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள். இப்படி இருக்கிற சமூகத்துல இருந்து அதுவும் திரைப்படத்துறையில அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்க போராட்டம், இந்த இடத்துல அவங்க டைரக்டரா வந்து நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்க முன்னாடி நான்லாம் ஒரு டைரக்டரா வந்திருக்கேன், நீங்க என் ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு. இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது. இங்க கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் பதிப்பகத்துல ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு. 100 பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனரா தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும். அது ஒரு புதிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன், சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும், ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாம ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும். அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸா தான் பேரன் கூட ஆடுறது இருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்துல பார்த்தா ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கு. இந்த சமூகத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை இருக்கு. ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழ்ல உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும். ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும் போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை தான் நீங்க பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக, பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுல இருந்து மிஸ்ஸஸையும்
முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமா இருக்கு. என்னுடைய போன படத்துல அவங்க நடிச்சாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வெளியே இருந்து நீங்க பார்க்குற வனிதா விஜயகுமார் வேற, நான் பக்கத்துல இருந்து போய் பார்க்குறப்ப சாதாரண இருப்போம். அவங்களுக்கு போல்ட்னஸ்ங்கிறது, அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமா தான் நான் பார்க்கிறேன். எல்லா பெண்களும் அப்படித்தான். எல்லா பெண்களும் திமிருடையவர்கள், திமிரா பேசுவாங்க, அகங்காரம் உடையவங்களா இருப்பாங்க, கர்வம் உடையமா இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமா தான் வனிதா அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா மாறலா இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவங்கள விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்கு. இந்த படம் வெற்றியடைய மனத்த வாழ்த்துக்கள். அன்பான பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவினை மனதார வாழ்த்து வந்திருக்கும் அன்பு நிறைந்த பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் மேடையில் இங்கே எனக்கு முன்னர் பேசியவர்கள் சொன்னது போல அழகை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கும் அழகான ஒரு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில முதல்ல பேசின வசந்த் பாலன் சார் அவர்கள் இந்த மேடை டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாம போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பத்தி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்களை எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமா நான் அவங்களுடைய முதல் செலிபிரிட்டி ஃப்ரெண்டா இருந்திருக்க கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியா இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாம தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்பவுமே அவங்கள சுத்தி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும் போது நானும் வரேன், நான் பண்றேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் see எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு நான் என்ன நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம். அந்த சிற்பம் வந்து வாட்டமா இருந்ததாம். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காம அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்மள முகத்தை பார்த்து முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்திலுமே கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்ட கத்துக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமா இருந்ததுதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகா உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்க இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்ன மனசை என்னைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காம போறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா. இன்னைக்கு காலையில அந்த போஸ்டர் ஓட்டுறத சூப்பர்வைஸ் பண்றதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பெர்மிட் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்றேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்க பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா
யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில சொல்லலைனாலும் யூ வில் மேக் them proud and your mother from above will bless you through and through, Vanitha. And all the best. ஸ்ரீகாந்த் சார், உங்க பாட்டு பட்டாசா இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்கறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்துல நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ணு நான் பார்த்தது கிடையாது. நேர்ல எவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்ச வனிதா அந்த காமெடி சைடை வெளியில கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ.